எல்லாம் முனுசாமி ஐயோ மாடு கத்திக்கிட்டே இருக்கிறது தண்ணி காமிச்சே இல்லையா? இப்பதானங்க உங்களுக்கு தண்ணி கொடுத்தேன். மாடு கேட்டுக்கிட்டு இருக்கா எருமட்டுல. இந்தா கொடுத்துறேங்க ஐயா. அந்த வாழை என்னாச்சு? போய் பாத்தியா இல்லையா? அந்த படத்துக்கு தான் ஐயா போனேன். சூப்பரா இருந்துச்சுங்க ஐயா. மிஸ் பண்ணாம பாருங்க. டேய் வாழை தோப்புக்கு போய் பாத்தியான்னு கேட்டேன்டா எரும மாடே. இங்கெல்லாம் நான் வேலைக்கு சேர்ந்ததே தப்பு. நானும் போறேன். சம்பள பாக்கியும் கொடுக்காம. அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? கணக்கு முடிக்கிற வழிய பாரு போ. பக்கத்து தோட்டத்துல நடக்கிறதெல்லாம் என்ன ஏதோ முணுமுணுப்பு. ஐயோ போயிட்டேங்க ஐயோ. கிளம்பு. இந்த புள்ள வேற ரிசல்ட் என்னச்சு என்னாச்சுன்னு தெரியல. பேப்பர்ல என் போட்டோ வந்திருக்கு பாருங்கப்பா. ஐயோ கழுத என்ன கழுத பண்ணி தொலைச்சா? சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாது கழுத. டிஸ்ட்ரிக்ட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். அட அத விடுமா பாஸா பெயிலா? பா பாஸ் ஆயி நான் தான் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க். அப்படியாமா? ஆமாப்பா. பழைய சோறு திங்கிறவனுக்கு பிரியாணி திங்கிற மாதிரி இல்ல இருக்குது. அம்மா அபிராமி அப்பா இருப்பா அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு இல்ல. நான் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுப்பா. கொஞ்சம் பொறுமை என்னன்னு கேட்டுக்கிறோம். சொல்லுப்பா. எனக்கு வெளிநாட்டுல அட்மிஷன் கிடைச்சிருக்குப்பா. கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில நானோ டெக்னாலஜி பண்ண போறேன்ப்பா. அங்க போய் அம்பா ஃபிளாஸ்க் வாங்குற? இங்க பக்கத்துலயே வாங்கிக்கலாம். அப்பா வெளிநாட்டுல பெரிய காலேஜ்ல எனக்கு சீட் கிடைச்சிருக்குப்பா. அப்படியா? தமிழ்நாட்டுல எனக்கு தான்ப்பா கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ண்ணா. உன் தங்கச்சியை பாருப்பா. மாலினத்துல முதல் மார்க்காம போட்டா வந்திருக்குது. வாவ் சூப்பர். थैंक யூண்ணா. அடுத்து என்ன பண்ண போற? டீ குடிக்கலாம்னு இருக்கேனா. இன்னும் அடுத்த லைஃப்ல என்ன பண்ண போற? நியூராலஜி படிக்கலாம்னு இருக்கேனா. அம்மா அபிராமி பிள்ளைங்க ரெண்டும் எனக்கு புரியாதது என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க நீ கொடுத்து வைக்கலையம்மா. பாப்பா அழுகாதீங்கப்பா. என்னப்பா விடுங்கப்பா. இது நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம்ப்பா. சரிங்க உடுப்பா. அப்பா எனக்கு சாயங்காலம் ஸ்கூல்ல அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் மார்க் வந்ததுக்கு கண்டிப்பா வந்துடணும்ப்பா. போலாமா? நான் முன்னாடியே கிளம்புறேன். அண்ணா நீங்களும் கண்டிப்பா வந்துடணும்ண்ணா. பாய்ப்பா. பாய்ண்ணா. போயிட்டு வாமா. பா அப்படியே நானும் அந்த பாஸ்போர்ட் விசா வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. பாருப்பா. எம்மா சிவகாமி ஐயோ சாரி அபிராமி ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா படிச்சு மேல வந்துருச்சுங்க. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போயிரு. எந்த ஒரு கெட்ட சக்கனமும் உள்ள வந்துடக்கூடாதுமா. மாயாண்டி நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கனப்பா. அப்படியே இங்க வந்து 2 நாள் தங்கிட்டு போலான்னு வந்தேன். இது பாத்தியா இது பண்ணது எனக்கு நம்ம பஸ்ல வரல, அதனால அப்படியே ஒரு அசை போட்டு வருவோம். எங்கப்பா மக்கங்கெல்லாம் காணா? நானே போன் பண்ணலாம்னு நினைச்சேன். நம்ம மகன் இருக்குது இல்ல, அது மாநிலத்துல மார்க்காம 12வதுல. அப்புறம் நம்ம பையன் வெளிநாட்டுக்கு படிக்க போறானா. நீ சொன்னா சந்தோஷப்படுவல்ல. உனக்கு போன் அடிக்கலாம் நினைச்சேன். நீயே வந்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏலே இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏலே சாதி சனத்துல எப்படி நீ மூஞ்சி காட்டுவ? நம்ம சாதி சனத்துல எந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம்? ஏதோ என் தங்கச்சி பிள்ளை ஆவன்னா எழுதணும்னு ஆசைப்பட்டதுனால பள்ளிக்கூடத்துல சேர்த்தோம். இது எங்க வந்து நிக்கு பாரு. பக்கத்தூர்ல நடந்த கேள்விப்பட்டியாலே? நியூஸ் பேப்பர் படிப்பியா? நியூஸ் பேப்பர் அதெல்லாம் படிக்கிறது இல்ல. நீ 12ஆம் கிளாஸ் போற பிள்ளைய வாத்தியா இழுத்துட்டு ஓடிட்டான். 3 மாச கர்ப்பம். என்னல நம்ம பிள்ளைய அப்படி பாக்கணும் உனக்கு ஆசையால? வாய கழுவுப்பா. அதுதால நானும் சொல்றேன், நீ வம்சத்தையே கழுவி விட்டுறியாட்டு இருக்கு இல்ல. அந்த ஓம குச்சனை நீ வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறியா? ஏலே பக்கத்து தெருக்கு போனாலே நாயை பார்த்து ஓடி வர பய பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்புறேன். ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆச்சுன்னா என்னல ஆகுறது? ஐயோ இருக்கிறது ஒரு பையப்பா. ஏலே இங்கதான் பிரச்சனை பண்ணான்னா போலீஸ் நம்மாளு. அவனுக்கு தான் நம்ம வேலை வாங்கி கொடுத்தேன். அவன் என்ன விட்டுருவான்? வெளிநாட்டு போலீஸ் நமக்கு என்னலே தெரியும்? ஏலே அவன் வெளிநாட்டுக்கு போனா இங்க இருக்கிற தோப்புத்தோர்ல எவனே பாப்பா பாக்கணும்ல. விவசாயத்தை அழிக்க போறியா? நான் சொல்லுதேன் கேளு. இப்ப நான் வந்தது ஒரு முக்கியமான விஷயமா. நம்ம ஊர்ல ஒரு பெயிண்டர் இருக்கான். மாசம் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறானா? இஎம்ஐ கட்டுதான். அவனுக்கு நம்ம பிள்ளைய கட்டி வச்சிட்டோம்னா இஎம்ஐ முடிச்சுட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே அவனுக்கு ஒத்தாசையா இருக்கும். ஒரு தொழில் கட்ட மாதிரி ஆச்சுல்ல. ஆச்சு. இன்னொருத்த கீழே ஏன் வேலை செய்யணும்? அதே மாதிரி நம்ம பையன் இருக்காங்க. இந்த தோப்பு துறவு மாடு எவனோ உங்ககிட்ட வேலை செய்யறவன் உனக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொன்னல. அவனை தோட்டி விட்டு பையனை வேலைக்கு எதுக்குல இன்னொருத்த வேலைக்கு? கரெக்டுப்பா. நம்ம பையன் அவனுக்கு போய் கை கட்டி வேலை செய்யணும். அதுதான்ல. அப்படிதான்ல. சொந்தக்காரன் பேச்ச கேட்டாதால உருப்பட முடியும். கரெக்ட்ல. நான் பேசுறேன் அவன்கிட்ட. நான் பேசிக்கிறேன். தெரியல. நான் 2 நாள் தங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். அந்த வேலை இவ்வளவு சுலபமா முடியும்னு நினைக்கல. உன் மக்கைங்க வர மாதிரி தெரியுது. நான் கிளம்புறேன். அப்புறம் இதெல்லாம் நான் சொன்னதா சொல்லாதல. வேணாம்ல. நீ எடுத்த முடியாவே இருக்கட்டும். சரியாம்ல? வரல. கரெக்ட். வரட்டுமால? போயிட்டு வாப்பா. போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு வா. இப்ப சீக்கிரம் கிளம்புங்க. ஸ்கூலுக்கு போகணும்ப்பா. நான் வரலமா. நீ போக கூடாது. ஏன்பா? இப்பதான் உன் மாமியாரன் வந்துட்டு போனோம். அந்த நரமுடி நாய் வந்துட்டு போயிருச்சா? போட்ட நான் சொந்தக்காரனுக்கு மதியா குடுக்குறியா நீ? ஏதோ மாப்பிள்ள பாத்துருக்கானா? அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வராங்களா? வீட்டு வேலையை கத்துக்கு. அந்த நாதாரி முண்டத்தையே கட்டிக்க சொல்லுங்க. நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். போட்டனா அடி. என்ன இங்க சத்தம் பாருண்ணா, அந்த நரமுடி நாய் பேச்சு கேட்டு அப்பா படிக்க வேணும்னு சொல்றாருண்ணா. அடுத்த வாரம் என்ன பொண்ணு பார்க்க வராங்களாண்ணா? கங்க்ராட்ஸ். போனா உனக்கும் கங்க்ராட்ஸ்பா. நீ வெளிநாட்டுக்கு போகல. நம்மளுக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குது இல்ல, அதை பார்த்துட்டு இங்கே இரு. வெளிநாட்டுக்கு போய் சோறு தண்ணி இல்லாம கடந்தா கூட பாக்குறதுக்கு நாதி இருக்காதுப்பா.
அதனால நீ இங்கே கண்ணுக்கு பா உனக்கு கொஞ்சமாச்சும் வேகமா சுசு இருக்காப்பா. தமிழ்நாட்டுல எனக்கு மட்டும் தான் அட்மிஷன் கிடைச்சிருக்கு. இதுல இருந்தே தெரிய வேணாமாப்பா நீ எவ்வளவு பெரிய முட்டாள்னு. மிச்சவெல்லாம் பொழைக்க தெரிஞ்சவன் போகல, நீ மட்டும் ஊதாரித்தனமா அவ்வளவு தூரம் போறியப்பா. அதெல்லாம் முடியாது, நான் போய் தான் ஆவேன். நானும் படிச்சுதான்ப்பா தீருவேன். அப்ப 2 பேரும் பண்ணிதான் ஆவீங்க. ஆமா. இதுக்கு மேல என் பொணத்து மேல எல்லாம் நடக்கட்டும். என்னன்னா அப்பா போனது மேலதான் நடக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. பணமாக்கிடலாமா? அப்பாண்ணா அந்த சொந்தக்காரன் எல்லாம் தடபுடலாம் முடிச்சிட்டீங்க. சாப்பாடு வார்த்தையே இல்லைங்க சம்பந்தி. எல்லாம் எங்க வீட்டு பக்கம் அதெல்லாம் அதே தான் பேசிட்டு இருக்காங்க இன்னும். எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. நம்ம பரம்பரை எல்லாம் வராங்க ஊர்ல இருந்து. டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க பத்திரிக்கைக்கு கொண்டு வந்து காட்டிட்டு. அப்புறம் 2 பேர் விட்டு போச்சு 3 பேர் விட்டு போச்சு. பஞ்சாயத்து இருக்க கூடாது பாருங்க நாளைக்கு. சுத்தி போட்டீங்களா? போட்டனுங்க. ஏன்னா நம்ம மேடையில அவங்க 2 பேர்த்தையும் வச்சு பார்த்தது இல்லைங்க. அப்படி கண்ணுக்குள்ள நிக்கிறாங்க 2 பேருமே. அதாவது மேட் ஃபார் டீச்சர் சொல்லுவாங்களே அப்படி இருக்கு. ஓ சரி சரி. நமக்கு அந்த அளவுக்கு ஆங்கிலம் வராது. பள்ளிக்கூடத்துக்கு மலைக்கூட ஒதுங்காத ஆளுங்க. அண்ணா வந்திருக்கா அப்படி. அண்ணா வாணே சாப்பிடுறியானே? வணக்கம் சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? நல்லா இருக்கேன். சரி சரி. என்ன இந்த பக்கம் அதான் டிசைன் கொடுத்தா அப்படி அதான் எல்லாத்தையும் காட்டிட்டு போலான்னு வந்தேன். நானே பத்திரிக்கை டிசைன். பத்திரிக்கையா? சம்பந்தி காப்பி தண்ணி ஏதாவது கொடுத்தீங்களா? தரலையே யாரும். முறை வர இருந்தாதான் கை நினைக்கணும். சம்பந்தி ஏமா அம்மாடி கொஞ்சம் இப்படி வாமா, முக்கியமான விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேச. பிரச்சனைங்களா? வாமா சம்பந்தி ஒரு 5 நிமிஷம் சம்பந்தி. இருங்க குடும்ப விஷயத்துல போய் நீங்க அண்ணா என்னன்னு சொல்லுங்க. சம்பந்தி வெளியே நின்னுட்டு இருக்காருண்ணே. ஒண்ணு இல்லம்மா, கடத்தெருவு பக்கம் வழியா போனேன், சாமானம் வாங்கலான்னு அந்த வழியா போறப்போ திரு உன் மயன். ஆமாண்ணே திரு. அவனும் இன்னொரு பொண்ணு மோதிரம் மாத்திக்கிட்டான். என்ன சொல்ற? சரியாது போச்சு. எப்படிடா நான் வெளியே தலை காட்டுவேன்? முக்காடு போட்டு தான் நீ போடும். கொரோனா டைம்ல மாஸ்க் போட்டோம், கொரோனா முடிஞ்சு முக்காடை போட வச்சிட்டா உன் புள்ள. எப்படி அந்த மனுஷன் கிட்ட என்ன எப்படி நான் சொல்லுவேன்? எப்படிடா நான் சொல்லுவேன்? நான் சொல்றேன் இந்த விஷயத்த நான் சூக்கா சொல்லணும், காது வச்ச மாதிரி சொல்லணும். போட்டு பட்டுன்னு உடச்சிட கூடாதுமா, வம்சமே விதஞ்சிரும், சாரி செதஞ்சிரும். நான் பாத்துக்கிறேன், நான் சூக்கா சொல்லி அமுச்சு விட்டுறேன். தம்பிக்கு ஒரு டீ கொடுத்தா போயிருவா. அப்படி உங்க சம்பந்தி எல்லாம் இனி எங்க சம்பந்தி போலாவா? என்னாச்சுங்க சம்பந்தி? ஏதாவது பிரச்சனைங்களா? இல்ல நீங்க இனிமேல் எங்களுக்கு உறவுக்காரங்களை எடுக்க முடியாது, அது புரிஞ்சுக்கோங்க. நான் நேர்படியா சொல்லல, நான் சூக்கா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இதை புடிங்க, இது எங்க வாங்கினீங்களோ அங்கேயே கொடுத்துருங்க. என்னாச்சு? இவன் பையன் இன்னொரு பொண்ணும் மோதிரம் மாத்தி. இந்த விஷயம் யாருக்கும் சொல்லிக்கூடாது, யாருக்கும் சொல்லிடாதீங்க. என்ற பொண்ணு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? உங்க பொண்ணு கேட்டா நோ மேரேஜ்னு சொல்லுங்க. சம்பந்தி உங்க போன் அடிக்குது என்னன்னு பாருங்க. இந்த பக்கம் திரும்பி நின்னாலுமா? சித்தப்பா செத்துட்டாரா? என்ற சித்தப்பாக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுங்க சம்பந்தி. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அவருக்கு யாரு சொன்னது? இருங்க அது வேற ஒண்ணும் இல்ல. என்ற குடும்பம் பாத்துங்களே. அட இருப்பா, ஏன்பா என்ன பேச விடுப்பா, நீயே பேசிட்டு இருந்தா எப்படிப்பா? நான் பேசுறேன், நான் சொன்னாதானே தெரியும். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு வரப்போ உங்க சித்தப்ப ஆப்போசிட்ல வந்தார். சரி பெரிய மனுஷன் ஆச்சு, அவர்கிட்ட சொல்லாம எப்படி போறது? சொல்லிட்டேன். ஆனா இந்த விஷயம் நம்மளை தவிர, உங்க சித்தப்பனை தவிர, நம்ம குடும்ப வாட்ஸ்அப் குரூப் தவிர, நம்ம சொந்தக்காரங்க வாட்ஸ்அப் குரூப் தவிர வேற எவனுக்குமே இதை நான் சொல்லல. எவனுக்கு இந்த விஷயம் தெரியாது, எல்லாத்தையும் சொல்லாது, சொல்ல முடியாது. உன் பையன் வந்து அவனை அடிச்சிடாத, கொன்னுடாத. ஏன்னா நல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? சொந்தக்காரன் நான் இருக்கேன், ஒன்னு நான் பாத்துக்கிறேன். உன் குடும்பம் அழியாம நான் தான் பாத்துக்குவேன். போமா. கிணத்துல தண்ணி இல்லை, விவசாயம் படுத்துருச்சு, நிலத்தெல்லாம் வித்தாச்சு, சோத்துக்கு வழி இல்லை. சொந்தக்கார போய் ஒருத்தன் மதிக்க மாட்டேங்கிறான். ஃபோன் பண்ணா டைரக்டாக பண்ண மாட்டேங்கிறான், அட்டன் பண்ணிட்டு கட் பண்றான். அதுல அவனுக்கு என்ன சந்தோஷமோ தெரியல. படுபாவி பயில பசிக்குது வேற. ஏம்மா பசிக்குது, கொஞ்சம் சோறு இருந்தா. எதுக்கு கத்தி தொலைவ? சோறு நான் வச்சு தொலை. நாய் தட்டு மாதிரி இருக்கு. நாய் தட்டமே தான், அதுக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம். உனக்கு கொடுக்கறதே பெருசு, தின்னு தொலை. சரி அந்த கருவாடு கொஞ்சம் தொட்டு. என்னது கருவாடா? கைய நீட்டு, அப்படியே வெயில்ல காமிச்சிட்டு கருவாடா மாறிடும். இதையே தின்னுக்கோ. கருவாடாம் இல்ல, கருவாடு. வாழ்க்கையை முடிச்சுட்டு கழுவி தொலை, தின்னுட்டு. ஒண்ணு கேட்க முடியல, மறுவாதையா போச்சு. வெறும் சொத்து இப்படித்தான் திங்கிறதோ தெரியல. பாப்பா சொல்ற தொட்டுக்கு கருவாடு கேட்டேன். கருவாடு கரியரை முடிச்சு விட்டு கருவாடு கேட்கறேன். உனக்கு எவன்டா ஃபர்ஸ்ட் சோறு கொடுத்தது? நான் கிணறு தோண்டிட்டு இருக்கேன், சாயந்தரத்துக்குள்ள வெட்டி வைக்கிறேன். இல்லன்னா உன்னை அதுலயே போட்டு புதைச்சிருவேன். பாத்துக்கோ, அதுலயே போட்டு புதைச்சிருவேன். எங்க எப்படி இருக்க வேண்டியோ தெரியுமாடா? கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில எனக்கு தான் அட்மிஷன் கிடைச்சது தமிழ்நாட்டுக்குள்ள. கிளாஸ்கோங்கிறது வாயில வருமாடா? சொல்லு பாப்போம். கிளாஸ்கோ சொல்லு. கிளாஸ்கோ பாத்தியா, இதுதான்டா பிரச்சனை. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எவனும் உருப்பிட முடியாதுடா. போய் வெட்டுறா.
சோத்த கொடுத்து போடா. உன்னை கேட்டுட்டு தானடா இந்த கல்யாணத்துக்கு சம்மதமா இல்லையான்னு 10 வாட்டி கேட்டேன் தானடா. ஆமா கேட்டுட்டு தானே ஏற்பாடு பண்ண. ஆமா இன்னொரு பொண்ணு கூட நீ மோதிரம் மாத்திட்டு இருந்தியாமா? ஆமா மாத்த போயிருந்தேன். ஆமா நீ என்கிட்டயே சொல்றியடா நீ. யாருடா அந்த பொண்ணு? ஜெனிஃபர்மா, உனக்கு தான் தெரியுமே, என் காலேஜ் மட்டும். குடும்பமானத்தை ஃபுல்லா வாங்கிட்டடா. உயிர் ஒண்ணு தானா போகும், இல்லனா நம்மளா மாச்சிக்கும். ஆனா நீ பிச்சி 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 எடுத்துட்டியேடா. என் உயிரையே பிச்சி பிச்சி எடுத்துட்டியேடா. குடும்பமானத்தை முடிச்சுட்டியேடா. நான் ஒரு சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா. என் மாமனார் இருக்காருலமா, மோதிரம் போட்டாருல, அதோட சைஸ் லூஸா இருந்துச்சு. அந்த ஜெனிஃபர் புள்ளையும் அதே கடையில தான் மோதிரம் எடுத்திருக்கும் போல, அதுக்கும் லூஸா இருந்துச்சான். எதுக்கு தனியா போகணுமேன்னு நானும் அந்த புள்ளையும் சேர்ந்து போயிட்டு மோதிரம் சைஸை தாமா மாத்தி எடுத்துட்டு வந்தோம். அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையாடா? எனக்கு தான் அடுத்த வாரம் கல்யாணம் ஆச்சேம்மா. உங்க மாமா நீ ஊர் ஃபுல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான்டா. உங்க மாமனார் வந்துட்டு போனாரு, நீ அந்த பிள்ளை மோதிரம் மாத்துறது சொல்லிட்டாருடா. அப்ப என் கல்யாணம், உன் கல்யாணம் அவ்வளவுதான்டா கண்ணா. இன்னைக்கு அந்த கிழமை வரட்டும். என்ன இவெல்லாம் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்க? இன்னும் சாவல, செத்துருப்பான்னு சாவுக்கு வரலான்னு வந்த ராஸ்கல். இவனுக்கெல்லாம் எதுக்கு மாலை வாங்கிட்டு வரணும்? வெறும் என் துண்டை மட்டும் தான் போட்டு வந்திருக்க. டேய் நீயே செத்து போயிருலன்னா நாண்டுகிட்டு என்ன ராஸ்கல். என்ன 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 ஏன்னா எந்த ஒரு விஷயமும் தெரியாம தப்பு தப்பா ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு சுத்தி இருந்திருக்க. என்ன தப்பு தப்பா சொன்ன? என்ன சொன்ன சொல்லு. அவன் மோதிரம் ஃப்ரெண்டு கூட போய் மாத்தி இருக்கானே, சைஸ் தெரியலன்னு. சைஸை மாத்தினானோ, மோதிரத்தை மாத்தினானோ, இல்ல எதையோ மாத்தினானோ, மாத்தினான்ல அந்த விஷயத்தானே சொன்னேன். இன்னொரு பொண்ணு கூட என்ன அவனுக்கு பேச்சு? கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு தானே, மூடிட்டு வீட்டுல தான் இருந்துருக்கணும். ஏன் வேற ஆம்பளைங்களும் இல்ல, பொண்ணு கூட தான் போய் அவன் மாத்தணுமா? உனக்கு வயசுல பெரியவன் நானு. நீயும் அப்பாவும் ஏதோ ட்ரெஸ் மாத்தினதை பார்த்ததா சொல்லி நம்ம ஃபேமிலி குரூப்ல போட்டிருக்காமா. நானும் உங்க அப்பாவும் ட்ரெஸ்ஸோட சைஸ் சரியில்லைன்னு கடைக்கு மாத்த போனேன்டா. இதெல்லாம் ஒரு பொழப்பானே பாரு. நான் எல்லாம் பெரிய மனுஷன், ஒரு வார்த்தையில 100 அர்த்தம் இருக்கும். நீ வந்து ட்ரெஸ் தான் மாத்தின, கடையில தான் மாத்தின, இவன் வந்து அந்த ஜெனிஃபர் புள்ளக்கடல போய் சைஸ் தான் மாத்தினான்ல என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது. மாத்தினீங்களா? அதைத்தான் சொன்னேன். நான் சொன்னது உண்மை. சும்மா இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு போவியா? இதுக்கெல்லாம் வருத்தப்படலன்னு. இதுக்கப்புறம் வாய்ஸ் வராதேன்றதுக்கு தானே நான் வருத்தப்படுறேன். ஏன் என் வாய்ஸ்க்கு என்ன குறைச்சலு? நல்ல தண்ணீரான கொஞ்சம் தானே முடிஞ்சிருச்சு. கொடுத்த சொத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். மாயாண்டி, ஹே மைன்ஸ், யாருன்னு தெரியுதா? வா மச்சான். என்னப்பா சன் பாத் எடுத்துட்டு இருக்கியா? ஹேர் எல்லாம் ட்ரிம் பண்றதே இல்லை போல. என்ன ஆச்சரியமா இருக்கா? எப்படின்னு உன் பிள்ளை ஏதோ இந்த நியூராலஜி ஏதோ படிக்கிறேன்னு சொல்லிச்சுல்ல, அது ஏதோ நீ வேணான்னு சொல்லிட்டியா மேம்ல. அதனால அது என் பிள்ளைக்கு கிடைச்சிச்சு. லண்டன்ல பெரிய டாக்டர், அங்க இருந்து வீடியோ கால்ல காட்டி அங்க இது 6 மணிக்கு மேலேயும் வெளிச்சம் இருக்குப்பாங்கல்லாம் என்னமோ அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம பையன், இந்த உன் பையன் ஏதோ அந்த பிளாஸ்டிக் லீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தானே, ஏதோ அந்த காலேஜ், வெளிநாட்டு காலேஜ், அங்கேயும் வேணான்ட்டாம்ல அவன் வேணான்னு சொன்னது என் பையனுக்கு கிடைச்சிருச்சு. என் பையனுக்கு அவன் போறான், பிளைட்ல போறான், அது போகுது. இங்கிருந்து அங்கிருந்துங்க மாத்தி. இது நம்ம டவுன் பஸ் மாதிரி இல்ல, அது ஏதோ பெருசா கிடக்கு போகுது. அடுத்த வாரம் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். இது என்னன்னு தெரியல, இதை ஒண்ணு கொடுத்து விட்டான்பா. அது அப்புறம் இன்னொன்னு பாரு, கருப்பா தெரியுற இப்போ. அப்புறம் நம்ம அந்த விஷயத்தையே மறந்துட்டு இப்போ நம்ம பையன் பிளாஸ்க்கு போனோம்ல, பிளாஸ்க்கு பிளைட்ல, இந்த பிளைட்ல ஏரோப்ளைன்ல அந்த மேலே பக்கம் பார்க்கல, அந்த கருமத்தை கொடுங்க. எனக்கு கருமங்க வாயக்கழுவு. இது பேக் இருந்து எத்தனை, இது ஒரு 50,000 என்னமோ சொன்னான். 2 சைடு மாட்டலாம், ஒரு சைடு தான் நான் மாட்டேன் ஸ்டைலுன்னாப்ல. 1.5 லட்ச ரூபாய் அப்போ இந்த சென்ட்டு 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி அமைச்சிருக்கான். இல்லை பைத்தியக்கார பையலே, இந்த பேண்ட் 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா, 20,000 ரூபாய்க்கு. அப்புறம் இந்த சட்டையெல்லாம் 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன். எதுக்குல 1.5 லட்ச ரூபா? எனக்கு மனசே கேட்கலப்பு. நம்ம டெய்லி 2 வேளை குடிக்கிறேன், அந்த சவர்லாம் வச்சு விட்ருக்கான் பையன், 2 வேளை குடிக்கிறேன். நீ நாத்தை மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டா. ஊரானுங்க ஏதோ அன்னைக்கு ஏதோ ரோட்ல வரவங்கிட்ட 5-10 கேட்டுட்டு செருப்படி வாங்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இதை உங்ககிட்ட வந்து வித்துட்டு போகலான்னு வந்தப்பா. 1.5 லட்ச ரூபாய் வேணாம், ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்கு நீ இது வாங்கிக்க. என்ன குளிக்கவே வேணாம், நாரம்பன பையில குளிக்காம இதை யூஸ் பண்ணிக்கோ சரியா? அப்புறமா பணத்தை மட்டும் ஜிபே பண்ணி விடு. என்ன ஜிபேன்னு என்னன்னு தெரியாதா? எங்க அவன் மக்கையை கூப்பிடு, சொல்றேன் அவன்கிட்ட. ரொம்ப நாளா உன்னே தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வர சொல்லு. அதுவும் குளிக்குதுங்களா இல்ல இல்லையா? இது ஒண்ணு போதும். மரியாதை கட்ட மேல கூட்டி எவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? வழி மேல விழி வச்சு பாத்துட்டு இருந்தோம். வாடா. என்ன பேசுதா கேட்டியாலே? என்ன பேசுதான்? ஏன் தராதர என்ன
அடியில இவங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுத்து ஆமால முடிவு தெரியும். ஆமால இது கூட ஏல பாத்துடு ஏல அது போலராய்ட் கிளாஸ் இல்ல ஏல அது விலை ஜாஸ்தி அது போலராய்ட் ஆவறத பாருங்க நான் போய் குழி தோன்றேன் ஏல நான் சொல்றேன் ஏல குடி உடைக்க வேணாம்ல எரிச்சிருவோம் ஏன் முடிவு பிடிச்சிட்டோம்ல ஏல கை எடுத்துருக்கு என்ன எனக்கு கிடைச்ச படிப்பை உன் பிள்ளைக்கு மாத்தி விட்டுட்டு எங்க அண்ணனுக்கு கிடைச்ச வேலைய உன் மகனுக்கு மாத்தி விட்டு எங்க வாழ்க்கையவே முடிச்சிட்டியடா.